தினத்தந்தி செய்திகள் 29/7/2025. வாங்க அப்படியே செய்திக்குள்ளார போயிடலாம். தாராபுரம் ஜூலை 29. சென்னை ஐகோர்ட் வக்கீல் சரமாரி வெட்டி கொலை, பள்ளி தாளாளர் உள்பட 6 பேர் போலீஸில் சரண். முருகானந்தம், இதோ பாருங்க, இவர் தான் அட்வொகேட். ஊர் தாராபுரம். பார்த்தீங்கன்னாக்க சென்னை ஹைகோர்ட் வக்கீலுங்க அவர். சரமாரி வெட்டி கொலையாம். பள்ளி தாளாளர் உள்பட 6 பேர் போலீஸில் சரண். அப்படி உள்ள போகலாங்களா? தாராபுரம் ஜூலை 29. முன் விரோதம் காரணமாக சென்னை ஹைகோர்ட் வக்கீல் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பள்ளி தாளாளர் உள்பட 6 பேர் போலீஸில் சரண் அடைந்தனர். ஹைகோர்ட் வக்கீல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முத்துநகர் பகுதியை சேர்ந்தவர் லிங்குசாமி, முன்னாள் இராணுவ வீரர். அவருடைய மகன் முருகானந்தம், வயது 35. இவர் சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீலாக பணியாற்றி வந்தார். அவருடைய சித்தப்பா தண்டபாணி, 65. இவர் தாராபுரம் நகராட்சி மத்திய பஸ் நிலையம் எதிர்புறத்தில் மெட்ரிக் பள்ளி நடத்தி வருகிறார். இவருக்கும் முருகானந்தம் குடும்பத்துக்கும் இடையே சொத்து தகராறு காரணமாக முன் விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் தண்டபாணி நடத்தி வருகிற பள்ளி கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்து சென்னை ஹைகோர்ட்டில் முருகானந்தம் வழக்கு தொடர்ந்தார். சிரமாரி வெட்டி கொலை. ஹைகோர்ட் உத்தரவுப்படி அந்த பள்ளி கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய ஹைகோர்ட் ஊழியர்கள் தாராபுரம் நில அளவை பிரிவு அதிகாரிகள் நேற்று அங்கு வந்தனர். அவர்களுடன் வக்கீல் முருகானந்தமும் காரில் வந்திருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தினர் போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரம் அடைந்த பள்ளி நிர்வாகம் பள்ளி நிர்வாகத்தின் தரப்பைச் சேர்ந்த 5 பேர் கும்பல் தாங்கள் வைத்திருந்த அறிவாளால் முருகானந்தத்தை சரமாரியாக வெட்டினர். இதனை கண்ட கோர்ட் ஊழியர்களும் நில அளவை பிரிவு அதிகாரிகளும் ஓட்டம் பிடித்தனர். அறிவாளால் வெட்டியதில் நிலை குலைந்து கீழே விழுந்த முருகானந்தம் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். இவர் இறந்ததை உறுதி செய்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. 6 பேர் போலீஸில் சரண். தகவல் அறிந்து வந்த போலீசார் முருகானந்தத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் கிடந்த 2 செல்போன்களை போலீசார் கைப்பற்றினர். பட்ட பகலில் அரங்கேறிய இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இதனை அடுத்து முருகானந்தம் கொலை வழக்கு தொடர்பாக பள்ளியின் தாளாளர் தண்டபாணி மற்றும் திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி 29, சேலம் பேலூர் பகுதியைச் சேர்ந்த ராம் 22, நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த சுந்தரன் 26, திருச்சி பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் 29, தாராபுரம் வினோபா நகர் நாட்டுத்துறை 65 ஆகிய 6 பேர் தாராபுரம் போலீஸ் நிலையத்தில் சரண் அடைந்தனர். இவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த சொத்து பிரச்சனையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு முருகானந்தத்தின் தந்தை லிங்குசாமியும் படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி. அப்படியே அடுத்து வேற ஒரு செய்தியை பார்த்து விடுவோமா? நீங்கள் ஆமாம், அதிமுகவில் இணைந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ராமநாதபுரம் சமஸ்தானம் இளைய மன்னர் ராஜா நாகேந்திர சேதுபதி சென்னையில் சந்தித்து அதிமுகவில் இணைந்தார்.
அப்போது ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனுசாமி உடன் இருந்தார். ஸோ சீப்பா இந்த பாருங்கள், இந்த ஃபோட்டோகிராஃப் தான். பார்த்தீங்களா? ஓகேவா? சரி, அப்படியே கீழே ஒரு செய்தி இருக்குது, என்னன்னு பார்த்துருவோங்களா? ஓகே, இது வந்து சென்னைங்க. இரு கும்பல்களுக்கு இடையே முன்பகை. அரசியல் காரணத்துக்காக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படவில்லை. ஹைகோர்ட்டில் போலீஸ் பதில் மனு. சென்னை ஜூலை 29. அரசியல் காரணங்களுக்காக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படவில்லை. இரு கும்பல்களுக்கு இடையே உள்ள முன்பகையால் நடந்துள்ளது என்று சென்னை ஹைகோர்ட்டில் போலீஸ் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஐ விசாரணை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். 2 பேர் தலைமறைவாக உள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கை செம்பியம் போலீசார் நியாயமாக விசாரிக்கவில்லை. அதனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் ஆம்ஸ்ட்ராங் சகோதரரும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொது செயலாளருமான கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. வெளிநாட்டில் தலைமறைவு. அப்போது கோயம்பேடு உதவி கமிஷனர் சரவணன் பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் கூறியிருப்பதாவது: ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிக்க துணை கமிஷனர் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த விசாரணையில் நாகேந்திரன், பொன்னை பாலு உள்பட 27 பேரை கைது செய்தோம். சம்பவ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர். சம்பவ செந்தில் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை போலீசார் நியாயமாக நடுநிலையாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து உள்ளனர். இந்த கொலை அரசியல் காரணத்துக்காக நடைபெறவில்லை. 2 கும்பலுக்கு இடையே உள்ள பகையினால் தான் இந்த கொலை நடந்து உள்ளது. பழிக்கு பழி. ஆற்காடு சுரேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்து உள்ளது என்று புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனுதாரர் அரசியல் காரணத்தால் கொலை நடந்தது என்று கூறினாலும் அதற்கு ஆதாரம் அவரிடம் இல்லை. மனுதாரர் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரராக இருந்தாலும் புலன் விசாரணையின் போது சாட்சியம் அளிக்கக்கூட மறுத்துவிட்டார். புலன் விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு சட்டப்படியான எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்து உள்ளார். இந்த வழக்கின் போலீஸ் விசாரணை ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு முழு திருப்தி அளித்துள்ளது. தற்போது சென்னை மாவட்ட முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. அடையாள அணிவகுப்பு. இந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற இந்த மனுவினால் கொலை வழக்கு விசாரணை மேலும் தாமதம் ஆகும். எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். இவ்வாறு அதில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியை ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் மூலம் கைதானவர்களை கொண்டு அடையாள அணி வகுப்பு ஏன் நடத்தவில்லை என்று போலீஸ் தரப்புக்கு சரமரியாக கேள்விகளை எழுப்பினார். மனுதாரர் தரப்பில் ஆஜரானவர்கள் இந்த கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் மனைவியிடம் பெறப்பட்ட வாக்கு மூலத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் போலீசார் விசாரணை நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆதாரம் எங்கே? அதற்கு நீதிபதி இந்த கொலை அரசியல் காரணத்துக்கு என்று கூறினார். அதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறினார். பின்னர் இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவு இட்டார். அப்படியே ஆமாம். அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்த செய்தி. வாடகை காரில் முதியவர் தவறவிட்ட ரூபாய் 5 லட்சம் நகை போலீசார் மீட்டு ஒப்படைத்தனர். சென்னையிலங்க, எங்கன்னு பார்த்துடுவோமா? சென்னை பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ரெட்டி, வயது 70. இவர் வீட்டில் வைத்திருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பழைய நகைகளை கொடுத்து
கூடுதலான பணத்தில் புதிய நகை வாங்குவதற்கு திட்டமிட்டு இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் அவர் நகைகளுடன் தனது மனைவி மற்றும் மகளுடன் வாடகை காரில் தியாகராய நகரில் உள்ள பிரபல தங்க நகை கடைக்கு வந்தார். அப்போது வீட்டில் இருந்து எடுத்து வந்திருந்த நகைப்பை இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் நகைப்பையை காரிலேயே தவற விட்டதை உணர்ந்தார். இது குறித்து ரெட்டி மாம்பலம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி அவர் பயணம் செய்த வாடகை கார் டிரைவரை கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த டிரைவரிடமிருந்து தங்க நகைகளை மீட்டு ரெட்டியிடம் போலீசார் பத்திரமாக ஒப்படைத்தனர். அடுத்த ஒரு செய்தி அப்படி கீழே. சென்னையில் வ.மு. சேதுராமனுக்கு இரங்கல் கூட்டம். தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு. இந்த ஃபோட்டோகிராஃப் இந்த ஃபோட்டோ பாருங்கள். அப்படியே மியூசியம் படிச்சிடலாம். ஓகேங்களா? சென்னையில் வ.மு. சேதுராமனுக்கு இரங்கல் கூட்டம். தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னை ஜூலை 29. சென்னை வண்டலூரில் உள்ள தலைநகர் தமிழ்ச்சங்கத்தில் கவிஞர் வ.மு. சேதுராமன் படத்திறப்பும் இரங்கல் கூட்டமும் பொதுச் செயலாளர் கணபதி தலைமையில் நடைபெற்றது. பேராசிரியர் முகிலை ராசா பாண்டியன் வரவேற்று பேசினார். வ.மு. சேதுராமனின் உருவ படத்தை டெல்லி தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரா முகுந்தன் திறந்து வைத்து இரங்கல் உரையாற்றினார். வ.மு. சேதுராமன் ஒரு தமிழின போராளி என்றும் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும், இலங்கைக்கு மத்திய அரசு நிதி உதவி செய்யக்கூடாது, திருக்குறளை தேசியமயமாக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் 3 போராட்டங்களை நடத்தினார் என்றும் அவர் கூறினார். அந்த போராட்டங்களில் தானும் உடன் இருந்ததை செம்மொழி போர்க்களம் என்ற புத்தகத்தில் வ.மு. சேதுராமன் பதிவு செய்திருந்ததாகவும் குறிப்பிட்டார். திருக்குறள் மாநாட்டை அடுத்த ஆண்டு டெல்லியில் நடத்த ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார். நிகழ்ச்சியில் வ.மு. சே. திருவள்ளுவன், வ.மு. சே. முத்துராமலிங்க ஆண்டவர், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரிய முன்னாள் தலைவர் சேமநாராயணன் மற்றும் குமார், நக்கீரன் தமிழ்ச்சங்க தலைவர் பாஸ்கர், கெனடா விஜயராணி, கவிஞர் திருண்டி பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதோ பாருங்க, நான் இப்போ வாசித்த பெயர்கள் உடையவர் அனைவரும் இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்காங்க. ஆமாம், ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க வணிக பகுதி பங்குச்சந்தை. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி. அப்புறம் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி கசிவு. அப்புறம் சிப்பு தயாரிப்பில் சாம்சங் உடன் மேஸ்க்கு ஒப்பந்தம். எனக்கு அது இந்த செய்தி அவ்வளோவா பிடிக்கவில்லை என்பதால் அடுத்த செய்திக்கு போயிடலாம்.